கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு 3 படி மாவு மட்டும் எப்படி கொடுத்தாரு? 3 படி மாவு 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி, எங்க ஓடி? மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை இந்த கறி மட்டும் கணக்கில் எத்தனை கிலோன்னு தெரியல, ஆனா மாவு மட்டும் 3 படி மாவு அளந்து கொடுத்தான். கறி மட்டும் கணக்கில். இதே மாதிரிதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். மன்னாவை மட்டும் எப்படி எடுங்க? எவ்வளவு எடுக்கணும்? அதுக்கு மேல எடுத்தீங்கன்னா பூர்ண கெட்டு போயிடும். ஆபரகம் அளந்து கொடுத்தா கர்த்தர் அவன் சந்ததிக்கு மாவை. ஆனா கறி மட்டும் என்ன பண்ணுங்க? எவ்வளவு வேணா எடுத்துக்கிட்ட நம்ம என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நம்ம சந்ததி அதான் இருக்கும். இன்னைக்கு நீங்க விதைக்கிறீங்களா, உங்க சந்ததி அதை மணல் அளக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க ஊழியத்துக்காக விதைக்கிறீங்களா, தேவ ராஜ்யத்துக்காக விதைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, உங்க சந்ததிகள் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு.